செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இது தொடர்பிலான வழக்கு இன்று விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான உத்தரவுகள் நீதிவானினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக நீதவான் தலைமையில் அந்த அகழ்வு பிரதேசத்திற்கான கள விஜயமும் இன்று மாலை நடைபெற்றிருந்தது. இந்த கள விஜயத்தின் போதும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதற்கு முன்னர் நடைபெற உள்ள ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான சில கட்டளைகளை, அதாவது முக்கியமான சில கட்டளைகளை நீதிவான் இன்று பிறப்பித்திருக்கின்றார். இவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பிலாக நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுகள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளானது கடந்த காலங்களில் நாட்டில் நிலவியிருந்த சீரற்ற காலநிலையால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த அகழ்வு நடவடிக்கைகள் நிறுத்தப்படுகின்ற போது அந்த அகழ்வு பிரதேசத்தில் இருந்து மொத்தமாக 140 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த 140 எலும்புக்கூடுகளில் 139 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் அந்த அகழ்வு பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய, அதாவது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் இருக்கின்ற இடத்தினை தோண்டுவதற்கு அல்லது அகழ்வதற்கான நடவடிக்கைகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்ற கேள்வி நிலவி வந்திருந்தது. குறிப்பாக சீரற்ற காலநிலை காரணமாக அங்கு தேங்கி நிற்கின்ற நீர் வழிந்தோடுவது அல்லது அந்த நீரினை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலே அந்த அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும் என்ற ஒரு நிலை காணப்பட்டிருந்தது. அந்த வகையிலேயே அந்த நீரினை வெளியேற்றி அந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்காக ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி வழக்கானது இன்று விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைகள் போது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்தில் நடைபெற இருக்கின்ற 3ஆம் கட்ட அகழ்வுக்கான பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்த நிதி விவரங்கள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் அந்த அகழ்வு பணிகளை எப்பொழுது மீண்டும் ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான முடிவுகளை எடுப்பதற்காக அந்த அகழ்வு பிரதேசத்திற்கு கள விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த வழக்கு முடிவிட்ட பின்னர் இன்று மாலை அளவில் நீதவான் தலைமையிலான குழுவினர் அந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பிரதேசத்திற்கு நேரடியாக சென்று கள ஆய்வுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கள ஆய்வில் நீதிவானுடன் சேர்ந்து சட்ட வைத்திய அதிகாரி, சட்டத்திறனிகள், இதற்கு மேலாக அந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் நிர்வாகத்தினரும் பங்கு பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மத்தியில் நடத்தப்பட்டிருந்த ஆய்வுகளின் முடிவில் அந்த பிரதான அகழ்வு பிரதேசத்தில் தேங்கி நிற்கின்ற நீரினை வெளியேற்றுவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்படி எதிர்வரும் 28ஆம் தேதி சனிக்கிழமை அந்த பிரதேசத்தில், அதாவது அந்த அகழ்வு பிரதேசத்தில் காணப்படுகின்ற அல்லது தேங்கி நிற்கின்ற அந்த நீரினை முற்றுமுழுதாக வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த நீரினை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அந்த பிரதேசத்தினை தூய்மைப்படுத்தி அல்லது துப்புரவு செய்கின்ற பணிகளை மேற்கொள்ளுமாறு நல்லூர் பிரதேச சபைக்கான உத்தரவு ஒன்று நீதவானினால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த துப்புரவு நடவடிக்கைகளானது சட்ட வைத்திய அதிகாரியினுடைய மேற்பார்வையிலேயே அங்கு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அல்லது ஒரு அறிவித்தலும் நீதவானினால் இன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக அந்த அகழ்வு பிரதேசத்தினை சூழ அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கட்டிடங்களை மீள அமைக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீதவான் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார். அதாவது கடந்த காலத்தில் நித்பா புயல் காரணமாக அந்த தற்காலிக கட்டிடங்கள் அல்லது தற்காலிக முகாம்கள் சேதமாக்கி பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றன. அவ்வாறான நிலையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கப்படுகின்ற போது அந்த அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற பணியாளர்களுக்கு தேவையான அந்த தற்காலிக கட்டிடங்களை மீள அமைக்குமாறும் நீதவான் மற்றொரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார். மேலும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குமாறு நல்லூர் பிரதேச செயலாளருக்கும் நீதவான் ஒரு கட்டளையினை பிறப்பித்திருந்தார். இவ்வாறான கட்டளைகள் ஊடாக ஆற்றப்படுகின்ற அந்த ஆரம்ப அல்லது தயார்படுத்துகின்ற பணிகள் நிறைவடைந்த பின்னர் எதிர்வரும் மாதம் 20ஆம் தேதி அளவில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. இது வெறுமனே உத்தேசமான ஒரு திகதியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த வழக்கானது எதிர்வரும் மாதம் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான உறுதியான திகதி அறிவிக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அதுவரையான காலப்பகுதியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியே
இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது என்பது உத்தேசமாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த திகதியினை அடிப்படையாக கொண்டே இந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுக்குமாறு நீதிவான் இன்று ஒரு கட்டளையினை பிறப்பித்திருந்தார். இந்த நீதிவான் தலைமையிலான கள விஜயத்தின் போது இவ்வாறான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது சம்பந்தமாக அல்லது நீதிமன்றம் அறிவித்திருந்த அந்த உத்தேச திகதிகள் சம்பந்தமாக சட்டத்தரணி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழி வழக்கு இன்று சிறைந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபைக்கு குறித்த பகுதிகளை வாரத்தில் 2 முறை சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பில் துப்புரவு செய்யும்படி கட்டளையிடப்பட்டது. ஏற்கனவே இந்த கட்டளையிடப்பட்டிருந்ததோடு இது தொடர்ச்சியாக சட்ட வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் செய்யும்படி கூறப்பட்டதுடன் டிட்வா புயலாலையும் அதுக்கு பிறகு ஏற்பட்ட இயற்கை பேரினத்தங்களாலையும் இங்கே உள்ளுக்கு தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த கட்டுமான அமைப்புகள் அனைத்தையும் பற்றி முறையான விதத்துல கட்டிடங்களை திருப்ப அமைக்குமாறு கட்டளையிடப்பட்டதுடன் நல்லூர் பிரதேச செயலாளருக்கு அகழ்வு பணிகளுக்கு தேவையான தளபாடங்களை கடந்த தவணைகளில் வழங்கியது போலவே இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதும் அந்த ஒழுங்கமைப்புகளை நீதிமன்றம் கட்டளையிட்டதுடன் குறித்த களத்தை தரிசிப்பதற்கான கட்டளை அமைக்கப்பட்டு குறித்த களமானது மாலை வேளையில் தரிசிக்கப்பட்டதுடன் நீரினுடைய அளவு மேற்பார்வையிடப்பட்டு குறித்த நீரை வெளியகற்றுகின்ற நடைமுறை மார்ச் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிமன்றம் அறிவித்ததுடன் அகழ்வு பணிகளுக்கான தற்போதைய திகதியாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திகதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை அகழ்வு பணிகள் தொடர்பான ஆயத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வழக்கு திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்படும். பாதீடு ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் அது தொடர்பான அனுமதி தொடர்பாகவும் காணாமல் போன அலுவலகம் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி அவர்களை பின்தொடர்ந்து கண்காணிப்பு செய்து அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடுமாறு பல்வேறு விதமான அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படுது. ஸ்கேன் அறிக்கை, பல்கலைக்கழக அறிக்கை, மண் அறிக்கை, அந்த அறிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறான கருத்துக்களையே சட்டத்தரணி அங்கு பதிவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 28ஆம் தேதி அந்த அகழ்வு பிரதேசத்தில் இருக்கின்ற நீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதேபோன்று எதிர்வரும் மாதம் 20ஆம் தேதி இந்த அகழ்வு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.